முருகா சர்க்குநாத ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. ஆகவே முருகப்பெருமான் பேசி எல்லை ஏதப்பா, அவன் பெருமை பேச முடியுமா? பல கோடி பேர் ஒரு மனிதன் 100 கோடி ஆண்டுகள் பேசணும். 100 கோடி ஆண்டுகள் பெருமை பேசிகிட்டே இருக்குண்ணா. எனக்கு சின்ன விஷயமா காய் பழமாகும் சட்டம், காய் தான் பழமாகும் சட்டம். பல காயாச்சுன்னா எழுதிப்பார், அதுக்கு எழுதிப்பார். ஒரு பொருள் வந்தால் பூ மலரும், காய்க்கும், பிஞ்சாகும், காயாகும், பழமாகும். மீண்டும் மறுபடியும் பிஞ்சு ஆகுதுன்னா எழுதிப்பார் அதுக்கு விளக்கம். ஒரு பழம், ஒரு காய் பழமாகும், பூ பிஞ்சு காயாகும், பிறகு பழுக்கும், பழம் காயாகுதுன்னு எழுதிப்பார். அதுக்கு எழுதிப்பார். உனக்கு திறமை இருந்தால் எழுதிப்பார். ஒரு பழம் காயாச்சு, அந்த காய் பெருமை எழுதிப்பார். உனக்கு முடியுமா? ஒரு கிழவை இருக்கான், ஒரு வயசு கிழவை இருக்கான், அவனை கூப்பிட்றான், அவனை வாலிபனாக்குறோம். ஏன்னா வாலிபனா எப்படாண்ணா? அதான் பெருமைண்ணா, அதான் பெருமை. ஒரு கிழவனா குமரனாக்குவது பெருமைடா. குமரனை கிழவனா குமரனாக்குனா என்ன யாது? அப்போ அவளை எழுத முடியுமா? அதுக்கு பெருமை சொல்ல முடியுமா? இருக்கு ஒரு கிழவனா குமரனாக்குறான் ஒருத்தன், எழுதிப்பார். அது பெருமையே. யாராவது முடியும்? இந்த கூட்டத்தில் யாராக இருக்காங்களே? ஒரு கிழவன்னு குமரன் ஆக்குறான், அது பெருமையை சொல்லிப்பார். அவனுக்கு எழுதிப்பார். ஏடு அடங்குமா? அதுக்கு ஏடு அடங்குமா? எழுத முடியாது. இதை பாடு 100 கோடி பெருமை உலகம் முருகன் ஒரு மனிதனை மீண்டும் பிறவாமைக்கு வாய்ப்பு கொடுத்தான். அப்போ என்ன செஞ்சான்? அந்த அசையிற பொருளை இறுக்கி பிடிச்சிட்டான். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா, உன்னை வஞ்சிக்கிறதில்ல உடம்பு, உன்னை வஞ்சிக்கல காமம், விந்து, சுக்கிலம், அதே உன்னை காப்பாற்றும். என்னடா இவ்வளோ மர்மமா? உன்னை வஞ்சிக்கக்கூடிய சுக்கிலம் அல்ல விந்து, அதே உன்னை இளமையாக்கலாம். என்ன இப்போ அதோடைய மர்மம் என்ன? உன்னை வஞ்சிக்கக்கூடிய விந்து, நரகத்தோடைய விந்து சுக்கிலமானது, அதே உனக்கு அமிர்தமாக மாறுண்டா. எழுதிப்பார். இதுக்கு எழுதிப்பார். எவ்வளோ ஏட்டு எழுதிருப்பேன்? 100 கோடி பேப்பரில் எழுத முடியுமா? அதை எந்த விந்து உன்னை வஞ்சிக்குதோ, எந்த சுக்கில உன்னை நரகத்தை தள்ளுதோ, அதுவே உன்னை காப்பாற்று சொல்கிறது எழுதிப்பாரு. எத்தனை ஏடு எழுதுவதற்கு? 100 கோடி எழுதுமா? அடங்காதுரா. அதுதான் உண்மை. இது ஆக முருகன் பெருமையை பேசினால் சுக்கிலம்தான் மனிதனை காப்பாற்றும். உன்னை நரகத்தை தள்ள அதே சுக்கிலம் விந்து, அதே உனக்கு அமிர்தமாக இருக்கின்ற ரகசியம் சொன்னப்போ முருகன் தான். எழுதிப்பாரு. இதுக்கு ஏதாவது ஏடு இருக்கு? அதுக்கு எடை இல்லை. அவ்வளோ ரகசியத்தை அறிந்தவனா முருகன். ஏடா உடம்பை வச்சிக்கூடிய உடம்பை, இந்த உடம்பு வச்சிக்கூடும், நாரும் 3 நாளைக்கு குழி கட்டி நாரி போகும். இந்த உடம்பை மாற்றி காய்ச்சடா, ஒளி உடம்பாக்கலாம். உடம்பை தக்கன்னு இருக்கு உடம்பு. பப்பா இப்போ இப்பட்ட முருகன் பெருமையை உணர்னா என்ன செய்வான்? அவன்கிட்ட கேட்கணும். எப்படி அந்த வாய்ப்பு? ஒன்றுடா ஏழைக்கிட்ட அன்பு காட்டண்டா. என்ன எவ்வளோ வம்பு, எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நான் குடித்தாலும் ஒரு மரத்துக்கு தான் குடிப்பேன். தர்மம் தான் என்னை காப்பாற்றிச்சு, தர்மம் தான் என்னை காப்பாற்றிச்சு. சைவத்தை கடைபிடித்தேன், அன்னதானம் செஞ்சேன், ஏழையிலே மக்கள் அன்பு காட்டினேன். என் அன்பு தான் என்னை அன்பு சிவம் இரண்டென்பு அறிவுளார். அன்பே சிவமாவது 6 அறிகிறார். அன்பே சிவமாவது 6 இருந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தன. அப்போ அன்பின் வழியது உயிரில்லை, அதில் அதுக்கு 80 தூள் பொறுத்து. ஆகவே அன்பு தான் மனிதனை கடவுளாக்கும்.